நாம மத்தவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலை போல வரும் ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். ஜிவி பிரகாஷ் நடிப்பில் குப்பத்ராஜா படம் இன்று தெருக்கி வந்துள்ளது. நடன இயக்குனர் பாபா பாஸ்கர் இந்த படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமாகியுள்ளார். படம் எப்படி என்று பார்க்கலாம் வாருங்கள். கதையின் நாயகன் குப்பத்ராஜா, பெயர் ராக்கெட். சேட்டுக்கடையில் வண்டி சீஸ் செய்யும் வேலை செய்கிறார். குப்பத்தில் வாழ்ந்தாலும் குடியார் அப்பா, நண்பர்கள், காதலி என மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஆரம்பம் முதலே அந்த பகுதியில் பெரிய கையான பார்த்திபனுடன் ஜிவிக்கு அடிக்கடி மோதல் ஏற்படுகிறது. மேலும் ஊர் கவுன்சிலர் சில ரவுடிகளுடன் அவருக்கு பகை வளர்கிறது. ஒரு சமயத்தில் ஜிவி பிரகாஷின் அப்பா யாரோ கொலை செய்து விடுகிறார்கள். அதற்காக பார்த்திபன் உட்பட பலர் மீதும் சந்தேகப்படுகிறார் ஜிவி பிரகாஷ். அது யார் என கண்டுபிடித்தாரா என்பதுதான் மீதி படம். படத்தை பற்றிய அலசல். ஜிவி பிரகாஷ் குடித்துவிட்டு எந்நேரமும் ரகலை செய்யும் ரோல் வியாசர்பாடி அரலோக்கல் பையனாக திரையில் கச்சிதமாக பொருள். ஜிவி பிரகாஷுக்கு காதலியாக நடித்த பாலக் லால்வாணி தமிழ் தெரியாது என்பதற்காக வாயில் சிவிங்கம் வைத்து நடித்துள்ளார் போல. படத்தில் ஒரு இடத்தில் கூட லிப்ஸ்டிக் இல்லை. நடிகை பூனம் பாஜ்வா படம் முழுவதும் கவர்ச்சியை வாரி இறைத்துள்ளார். தொப்புள் தெரியும் அளவிற்கு சேலை, தோல் தெரியும் அளவிற்கு கவர்ச்சியான ஜாக்கெட் என அவரை கிளாமருக்கு மட்டுமே பயன்படுத்தியுள்ளனர். பார்த்திபன் படம் முழுக்க கையில் 2 எம்ஜிஆர் புகைப்படம் போட்ட பெரிய மோதிரத்தோடு தான் சுற்றி வருகிறார். எம்ஜிஆர் ரசிகர் என காட்டுவதால் என்னமோ அவரை மக்களுக்காக ஓடி ஓடி ஒழிப்பவர் போல காட்டியுள்ளார். MS பாஸ்கர் நடிப்பு மட்டுமே குறிப்பிட்டு சொல்லும் அளவிற்கு இருந்தது. மகன் எவ்வளவு வயதானாலும் அவன் எப்பொழுதும் தந்தைக்கு குழந்தைதான் என கூறுவதில் இருந்து மகனுக்கு ஒரு பைக் மட்டும் வாங்கி கொடுத்து விட்டால் நான் சீமானாக கண்ணை மூடுவேன் என கூறும் தருணம் பாஸ்கரின் நடிப்பு மனதில் நிற்கிறது. முதல் பாதியில் வரும் யோகி பாபுவின் கவுண்டர் மற்றும் காமெடி ஒரு சில இடங்களில் சிரிக்க வைக்கிறது. ஒளிப்பதிவு மற்றும் ஆர்ட் ஒர்க் பெரும்பாலான காட்சிகள் லைவ் லொகேஷன்களில் எடுத்தது போல தத்ரூபமாக செட் போட்டு எடுத்துள்ளனர். கதையோடு கச்சிதமாக பொருந்திய பாடல்கள். த்ரில்லர் படத்திற்கான கதை என்றாலும் கணிக்கும்படியாக உள்ளது. இரட்டை அர்த்த வசனங்கள், அழுத்தமே இல்லாத கதாபாத்திரங்கள், சுவாரஸ்யத்தை கூட்டாத சில ட்விஸ்டுகள் என பட்டியல் நீள்கிறது. குப்பத்ராஜாவை எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு முறை மட்டுமே பார்க்க. இச்செய்திகளை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.